பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பொன்னர் சங்கர் வரலாற்றில் படுகளம் ரொம்ப முக்கியமான இடம். அந்த படுகளத்தில் சங்கர் மீது மாயவர் அம்பு எய்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு. ஸோ அந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த வரலாற்றில் பார்த்தீங்கன்னா, சங்கர் மீது அம்பு மாயவர் எய்துன உடனே அந்த அம்பை சங்கர் பிடிச்சிடுவார். காக்கும் கடவுளே நம்மளை அழிக்கணும்னு வரப்போ நம்மளுடைய ஆயுளை முடிச்சுக்கணும்னு சொல்லி சங்கர் அந்த அம்பை கையில் பிடிச்ச அம்பை தன் மீது குத்தி இறந்துடுவார். அதுதான் நம்ம கோவில்களில் சிலைகளில் பார்ப்போம். இதுதான் வரலாறு. இந்த வரலாறு எங்கே நிகழ்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த இடத்துல தான். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, படுகளத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் கூவண்ணாம்பள்ளம்னு இருக்குது. அந்த கூவண்ணாம்பள்ளத்தில் என்ன வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன்மார் இறந்ததுக்கப்புறம் உயிரிழப்பதற்காக அருக்காணி தங்கை அழுது இந்த வீரமலைக்கு வந்தவுடனே பெரியகாண்டியம்மன் அவங்களுக்கு ஒரு வரம் கொடுப்பாங்க. பெரியகாண்டியம்மனுடைய தவம் கலைஞ்சு அவங்க கீழே இறங்கி ஒரு வரம் கொடுப்பாங்க. இங்கே பக்கத்தில் கூவண்ணாம்பள்ளம், வீரமலை அடிவாரத்தில் கூவண்ணாம்பள்ளம் சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு புனித தீர்த்தம் கிடைக்கும். அந்த தீர்த்தத்தை எடுத்து அண்ணன்மான் மேலே தெளிச்சிங்கன்னா உயிரிழந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தீர்த்தம் தான் நம்ம படுகளத்தப்ப முத்துப்பல்லாக்கில் வரும். அந்த ஒரு வயசுக்கு வராத பொண்ணு அந்த புனித தீர்த்தத்தை எடுத்து தெளித்து எல்லாரும் உயிரிழப்புறாங்க பார்த்தீங்களா. அந்த நிகழ்வு இந்த இடத்துல இருந்த புனித தீர்த்தத்தை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், ஒரு 300 மீட்டர் தான் இருக்கும். இந்த இடத்துல இருந்து இந்த புனித தீர்த்தத்தை இங்கேருந்து கொண்டுட்டு அண்ணன்மார் மீது உயிரிழப்புவாங்க. இதுதான் கூவண்ணாம்பள்ளம். இப்போ நீங்கள் பார்க்குறது மாயவர் அம்பு எய்திய இடம். இது எல்லாமே ஒரே லைனில் தான் இருக்குது. நீங்கள் படுகளத்துலேருந்து வந்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்குள்ளுக்குள்ளே தான் இந்த இது இருக்குது. கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க இடமா அமையும். பொன்னர் சங்கர் வரலாற்றில் நம்ம தொடர்ந்து காணொலி பதிவிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து இன்னும் நிறைய காணொலிகள் பதிவிடலான்னு இருக்கிறோம். நிறைய இடங்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் காணொலியாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக அந்த சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடங்கள் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா எல்லோரும் இந்த எல்லா வீடியோக்கும் போய் சேர்றதில்ல. அதனால் உங்களுடைய சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, படுகளத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்கிறத ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரிவிச்சிருங்க. மறக்காமல் நம்மளுடைய இந்த காணொலியை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி இன்னும் வேறு இடங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களை கூட நீங்கள் எனக்கு சொல்லலாம். இந்த மாதிரி பொன்னர் சங்கர் வரலாற்றில் இந்த மாதிரி இடம் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் அந்த இடத்த நான் அடுத்தடுத்த காணொலியில் பதிவிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பயன்படும்படி செய்யலாம். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மிக்க ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலில் 10,000 சொந்தங்கள் வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. 10,000 சொந்தங்கள்ங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். நம்ம சேனலில் 10,000 சொந்தங்கள் வந்திருக்காங்க. அடுத்தடுத்து நிறைய காணொலிகள் பதிவிடலாம், நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணலாம். இவ்வளோ நேரம் இந்த காணொலியை வெயிட் பண்ணி பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு காணொலியில் மீட் பண்ணலாம். வணக்கம்.